ஃபஸ்ட்டு நான் வந்து எம்எல்ஏ மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். இது ஃபண்டு அலாட் பண்ணி என் வார்டுக்கு ரோடு சாங்ஷன் பண்ணிருக்கு. என்னோடய போராட்டம் எதுக்கு இருந்ததுன்னா, இது ரோடு கொத்தி நிற்க வச்சுட்டு போயிட்டு இருந்தப்போ ஜனம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணப்போ ரொம்ப டென்ஷனாகவும் இருந்தது. ஏன்னா என்னால் பொறுக்க முடியல. ஏன்னா கால் மேலே கால் விட பண்ணிகிட்டே இருந்தாங்க ஜனங்கள். இது போல் நடக்கிறதுக்காகல போகிறதுக்காகல தண்ணி வரல, குப்பை வண்டி வரல, குடிநீர் தண்ணி டேங்கர் உள்ளே வரல அப்படின்றப்போ நான் வந்து பார்த்துட்டு இருந்தப்போ இந்த கண்டிஷன்ஸ் உங்களுக்கே இதுக்கு முன்னே நீங்களே காமிச்சிருக்கீங்க இந்த மீடியா மூலிமா. இப்போது நான் கமிஷனர் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன், ஏடபிள்யூ சாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஒர்க்கு ஸ்டார்ட் ஆனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மற்றபடி இதில் பாலிடிக்ஸ் பண்ணோம், இது பண்ணோம், அது பண்ணோன்னு இல்லை, ஜனங்களுக்கு நல்லதாகணும். இவ்வளோ தான் என்னோடய இது இருந்தது. இப்போ ஒர்க் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எல்லாருக்குமே கன்சிடர் அத்தாரிட்டிஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அவ்வளோதான். இல்லை, வேலை ஸ்டார்ட் ஆகிருக்கு. பார்க்கணும் அவங்க எந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. அது போக போக தான் சார் தெரியும். இன்றைக்கி ஜல்லியெல்லாம் கொட்டிருக்காங்க, அது கனெக்ஷன்ஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, என்னை பொறுத்தவரை ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா, அது முடிச்சிடணும். அவ்வளோதான். யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோன்னா எந்த பப்ளிக்கும் தொந்தரவு இல்லாமல் செஞ்சுட்டு போகிறோமோ அவ்வளோதான். மற்றபடி யாரையும் புண்படுத்தணும், அது படுத்தணும் அப்படின்ற எண்ணெல்லாம் கிடையாது. என்னோட இது 15 நாள் 20 நாள் ஆகும். இது அப்படியே இருந்த தொட்டு தான் வந்து நான் வந்து இறங்குனேன் இதில். இப்போ ஆகிட்டுருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாருக்கும் நன்றி. பப்ளிக் கம்ப்ளைண்ட் பண்ணனால தான் நம்ம யூஸ் பண்ணோம். சொல்லுங்க. ஜெல்லியெல்லாம் போட்டிருக்கிறாங்க, அந்த பழைய இதெல்லாம் சிமெண்ட் ஸ்லாப்ஸ் எல்லாம் ஒன்று இதெல்லாம் எடுத்துருக்குறாங்க. என்னத்தினால இந்த பிரச்சனை வந்து? பிரச்சனை ஒன்றும் கிடையாது சார். ஆளுங்களுக்கு புரியல என்ன ப்ராப்ளம்ன்ட்டு. ஏற்கனவே ரோடு வந்து மேலே இருந்துச்சு, டோருங்கெல்லாம் உள்ளே போயிட்டு இருந்துச்சு. அதுக்காக நம்ம முன்ன கவுன்சிலர் சக்திவேலுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி சொன்னேன், இது போல் அது ரிமூவ் பண்ணிட்டு போட்டாக்க நல்லதுன்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொன்னாங்க, நம்மளுக்கு பர்மிஷன் இல்லை, நம்மளுக்கு இருக்குது தான் பர்மிஷன்னு, போட முடியாதுன்னு சொன்னார். அதுக்காக சொன்ன போடாதீங்கப்பா, அதோட போடாதீங்க, போட்டு நாசனம் வரதோட வானா ரோடு நம்மளுக்கு எப்படியா இருக்கட்டும் பார்த்துக்கலான்ட்டு. மறுபடியும் எல்லாருக்கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கி போயிட்டு ரூபா மேடம் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி இது பண்ணி சொன்னாங்க. நான் போட்டு கொடுக்குறேன்ட்டு ப்ராமிஸ் ஆஃப் பண்ணிட்டு இன்னைக்கு போட்டுங்கிறாங்க. ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அது பைப் லைன் வந்து யூஜிடி கனெக்ஷன் ஆல்ரெடி இருக்குது சார். பைப் லைன் வந்து மழை தண்ணி போனாக்கா ஒரு சாவு ஆயிடுச்சு. நம்ம இதில் சாவு ஆயிடுச்சுன்னா குளிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, அந்த தண்ணி எங்கே போகணும். அதுக்காக காவலை போகிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு லைனாக பைப் போட்டுன்னு வீடு வீடாக சேம்பர் வச்சுருக்கிறீங்க. சப்போஸ் இன்கேஸ் நாளைக்கு இதாவது ஆயிடுச்சு, யூஜிடி கனெக்ஷனுக்கு இதாவது ஆயிடுச்சுனாக்கா அந்த இதில் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ரெண்டுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் மறுபடி வந்து ரோட் கூட பிராட் ஆகிடும். இது சார் ஹைட்டு ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. இது நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். இது வந்து கிளீன் பண்ணிட்டு ஜல்லி போட்டுக்கின்னு அங்கே வீடு வீடு அந்த யூஜிடி கனெக்ஷன் வசதி பண்ணிக்குவா சொல்லியிருக்காங்க. அவங்கவுங்க பண்ணிக்கிறாங்க சார். அவங்க யூஜிடி கனெக்ஷன் மட்டும் பண்ணிக்கிறாங்க. இந்த அளவுக்கு கான்கிரீட் இருந்துச்சு சார். இது போட்டாக்க இங்கே போகும் சார். எல்லா வீடுக்கு ஒரு வீடுக்கு இல்லை சார், எல்லா வீடுக்கு தான் நஷ்டம். இது கூட பாருங்க சார், இந்த தொழுவுக்கு இருந்துச்சு சார் கான்கிரீட்டு. இது போட்டாக்க இங்கே போவோம். அந்த வீடு பாருங்க, காதர் பை வீடு, பழைய கவுன்சிலர் அவர் வீடு பாருங்க, எந்த தொழுவுக்கு இருந்துச்சு. மறுபடி போட்டோம்னாக்கா இங்கே சார் வரும் கான்கிரீட்டு. சார் கூப்பிட்டுக்கிறாங்க கலெக்ஷன் கொடுக்கறதுக்கு. அந்த என்ன டேமேஜ் ஆகிடுக்குது, அது காசு போட்டு நம்மளே இது கலெக்ஷன் கொடுத்துக்கலான்ட்டு ஒரு இது பண்ணிக்கிறாங்க சார். இதெல்லாம் பாருங்க சார், தொழுவுக்கு இதுக்கு இதுக்கு மேலே கான்கிரீட் போட்டாக்க இங்கே தான் வரும் சார். சொல்லுங்க, அர்த்தம் இல்லாமல் பேசுகிறாங்க, சும்மா பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க இதில் போயிட்டு. என் வீடு இதுதான் சார், என் வீடு இதுதான். எனக்கு போட்டாலும் கான்கிரீட் இந்த தொழுவுக்கு தான் சார் இருந்துச்சு. இன்னும் போட்டால் இவ்வளோ தான் வரும். எனக்கு இதுவும் ஒன்றும் இல்லை சார். 4 பேருக்கு நல்ல தோன்ட்டு தான் நான் கஷ்டப்பட்டு இது பண்ணேன் சார். என் வீடுக்கு உக்காக ஒன்றும் நான் போடல, பேசல யாருக்கிட்டையும். இது பாருங்க, அவங்கள கடைசியில் போட்டு இருந்தாங்க, மறுபடியும் வச்சு நம்ம இது பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்க பாருங்க சார், நீங்களே பாருங்க சார். சொல்லு இது இது இது
இந்த வீடு பாருங்க சார், ஏற்கனவே உள்ள போயிடுக்குது 2 வாட்டி கான்கிரீட் போட்டு. இப்போ அதுக்கு மேல போட்டா நாங்கள் எங்க தான் சார் போவோம்? அது இதெல்லாம் பாருங்க சார் நீங்களே. சார் இந்த அளவுக்கு கான்கிரீட் இருந்துச்சு சார், இப்போ போட்டாக்க இங்க வரும் சார். இப்படிதான் போக வராங்க சார் இவங்க. அதான் நான் இது பண்ணிருக்கிறது, வேற ஒண்ணு கிடையாது சார். யூடிடி கனெக்ஷன் ஆயிடுதுங்களா? யூடிடி கனெக்ஷன் தான் சார், அவங்களே பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு ஜேசிபி வந்து கான்கிரீட் இருக்க டைம்ல டேமேஜ் ஆயிடுச்சு கொஞ்சம், அவங்களே பண்ணிருக்கிறாங்க. சார் எல்லா வீடு சார், எல்லா வீடு சார், ஒரு வீடு விட்டுறது இல்லை, எல்லா வீடுங்களும் கான்கிரீட் தான் சார் இருந்துச்சு. இதுக்கு மேல போட்டோம்னாக்க உள்ளதான் போயிடும் சார்.